வணக்கம். கீதா பஞ்சாமிர்தம். இன்று 6வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். முதல்ல ஸ்லோகத்தை பார்க்கலாங்க. அப்புறம் ஒரு கதை, எளிய பொருள், கண்ணனோட வழிகாட்டல். ஸ்லோகம். 6வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். உத்தரேதாத்மநாத்மானம் உத்தரேதாத்மநாத்மானம் நாத்மானமவசாதயேத் नात्मानमवसादयेत् आत्मैव ह्यात्मनो बन्धुः आत्मैव ह्यात्मनो बन्धुः आत्मैव रिपुरात्मनः आत्मैव रिपुरात्मनः. கதை நேரம். ஒரு நாள் ஒரு சிஷ்யன் தன்னோட குரு கிட்ட கேட்டார், குருவே, சில நேரங்களில் நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் சில நேரங்களில் கோபம், பொறாமை, சோம்பேறித்தனம் என்னை ஆட்கொள்ளுது. ஏன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு குரு சொன்னார், ஒவ்வொரு மனிதனோட மனதிலையும் 2 ஓநாய்கள் வாழ்கின்றன. முதல் ஓநாய் அன்பு, கருணை, பொறுமை, தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள். 2வது ஓநாய் கோபம், பொறாமை, பயம், சோம்பேறித்தனம், எதிர்மறை சிந்தனைகள். அப்போ சிஷ்யன் ஆச்சரியமாக கேட்டார், அப்படின்னா இதில் எந்த ஓநாய் வெல்லும்? அப்போ அதுக்கு குரு சொன்னார், நீ எந்த ஓநாய்க்கு உணவு கொடுக்கிறாயோ அதுதான் வெல்லும். நம் அன்றாட வாழ்க்கையில் காலை எழுந்தவுடன் நல்ல எண்ணங்களுடன் நாளை தொடங்குங்கள். மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். தவறு செய்தால் மனம் தளராமல் அதை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். நல்ல புத்தகங்கள் படியுங்கள். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். கண்ணன் சொல்லும் வாழ்க்கை பாடம், உன் மனதை நீ வழிநடத்தினால் அது உன்னை உயர்த்தும். மனதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அதுவே உன்னை கீழே இழுத்துச் செல்லும். நல்ல எண்ணங்களை வளர்த்தால் மனம் நண்பன், கெட்ட எண்ணங்களை வளர்த்தால் மனம் எதிரி. நன்றி.